குழந்தையின் அரிய வகை நோயை குணப்படுத்தி அகல்யா மருத்துவர்கள் சாதனை. இந்தியாவில் முதன்முறையாக பிறந்த குழந்தைக்கு அரிய வகை குடல்நில விரிவாக்க அறுவை சிகிச்சை செய்து பாலக்காடு அகல்யா மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. கோவை காந்திபுரம் பகுதியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அகல்யா மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கூறியதாவது: பிறந்த சில நாட்களிலேயே தீவிர குடல் நோயினால் பாதிக்கப்பட்ட பாலக்காட்டைச் சேர்ந்த குழந்தை அமனா மேல் சிகிச்சைக்காக அகல்யா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சாதாரண குழந்தைகளுக்கு சிறு குடலின் நீளம் 150 முதல் 180 சென்டிமீட்டர் வரை இருக்கும். ஆனால் குழந்தை அமனாவிற்கு வெறும் 15 சென்டிமீட்டர் மட்டுமே குடல் பகுதி இருந்தது கண்டறியப்பட்டது. இதனால் குழந்தைக்கு உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியாத இக்கட்டான நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முத்துலிங்கம், நியோனாட்டாலஜி துறை தலைவர் டாக்டர் பத்மேஷ் வடக்கேப்பாட்டு மற்றும் ஆலோசகர் டாக்டர் ரத்ன பிரதீப் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். முழுமையாக உணவை உட்கொள்ள முடியாத குழந்தைக்கு மத்திய சிரை வழியாக திரவ ஊட்டச்சத்துகள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தன. கிருமி தொற்று ஏற்படாதவாறு தீவிர பாதுகாப்புடன் கடந்த 11 மாதங்களாக NICU செவிலியர் குழு குழந்தைகளை பராமரித்து உயிருக்கு போராடி வந்த நிலையில் குழந்தையை காப்பாற்ற பொதுமக்கள் நிதி திரட்டல் மூலமாக பெற்றோர் நிதி திரட்டினர். நோயின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு துபாயில் பணியாற்றும் பிரிட்டிஷ் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பசாம் கலீல் மற்றும் கத்தாரில் பணியாற்றும் டாக்டர் சலீம் மமு ஆகிய உலக புகழ்பெற்ற குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்தியாவிற்கு நேரில் வரவழைக்கப்பட்டனர். அவர்களின் தலைமையில் இந்தியாவில் முதன்முறையாக குடல்நீள விரிவாக்க நவீன அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. தொடர் மருத்துவ போராட்டங்கள், பெற்றோரின் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் சர்வதேச மருத்துவக் குழுவின் கூட்டு முயற்சியால் குழந்தை அமனா தற்போது முழுமையாக மீண்டு வந்துள்ளார். மருத்துவ உலகின் இந்த அரிய சாதனைக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நம்பிக்கை மற்றும் மருத்துவ தொழில்நுட்பத்தின் இணைப்பால் சாத்தியமான இந்த சாதனை பல அரிய நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு புதிய விடியலாக அமைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். வணக்கம். அகல்யா மருத்துவக் குழுவின் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்று இங்க வருகைக்கு நன்றி கூறி உரையை தொடங்குகிறேன். வேண்டாம் என் பேர் டாக்டர் சுரேஷ் பாபு. நான் அகல்யா மருத்துவ குழுவத்தோட தலைமை மருத்துவ நிர்வாகி இயக்குனர். டாக்டர் பத்மேஷ் அகல்யா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பச்சிளங்குழந்தைகள் மருத்துவத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியோனேட்டாலஜியோட தலைமை மருத்துவர். இவங்க திருமதி பிரீதா கிருஷ்ணன், அகல்யா பெண்கள் மருத்துவமனையோட நிர்வாகி. அப்போ நம்ம இங்கே கூடியிருக்கிறது எங்கள் அகல்யா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடந்த ஒரு அரிய அறுவை சிகிச்சை பற்றி சொல்கிறதுக்காக தான். அதுக்கு முன்னால் அகல்யா மருத்துவ குழுவத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நம்ம அகல்யா மருத்துவ குழுவங்கிறது நம்ம வேளாந்தாவளத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் போனீங்கன்னா கொடிஞ்சாம்பாரா எலிப்பாறாங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. அது ஒரு 2000 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள ஒரு கேம்பஸ் வளாகம். இந்த வளாகத்தில் பல கல்லூரிகள் இருக்கின்றன. மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் 4 மருத்துவமனைகள் இருக்கிறது. அகல்யா ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரி, அகல்யா கண் மருத்துவமனை, அகல்யா டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல், அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் அகல்யா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை. இந்த அகல்யா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ஒரு அரிய சிகிச்சை, ஒரு அறுவை சிகிச்சை ஒரு பச்சிளம் குழந்தைக்கு நாங்கள் சமீபத்தில் செஞ்சுருந்தோம்.